இரு. என் தம்பிகள் டூ வீலரை எடுத்து இந்த நாடகத்துக்கு வர்ற கஷ்டம் ஒவ்வொரு இளைஞனுக்கு தான் தெரியும். 7 பேர் 8 பேர் வர்றேன் ஒரு பைக்கில். அதுலயும் காசு இல்லாதவன் இண்டிகேட்ல உட்காந்து வர்றேன். 1000 2000 வைக்கிறவன் டேங்கில் உட்காந்துருவேன். நான் 1000 ரூபாய் செலவழிச்சிருக்கேன் இங்கே உட்காந்து. ஆனால் எந்த செலவில்லாமல் உள்ளூர்ல மட்டும் கூடக்கூடிய கூட்டம் தான் இந்த பெண்கள் கூட்டம். நான் கையை இப்படி சொல்லிட்டேன்னா நீங்க தட்டணும். வர வர சர்க்கஸ் மாதிரி ஆகி போச்சு. பசித்தோருக்கு உணவு கொடுக்கறதுல உலக நாட்டுல என் தமிழனை அடிச்சுக்கிற முடியாது. ஆனா சோத்த போட்டு சொல்லி காமிக்கிறது என் தமிழனை அடிச்சுக்கிற முடியாது. சொல்லி முடிஞ்சு. அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்னே ட்ரம்ப் நல்ல வாயில வந்துடும். ட்ரம்ப் யாரு? பாலாவுக்கு ஐயா. அவ்வளவுதான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் தொலைஞ்சேன். நான் ஒவ்வொரு ஊர்ல ராகுல் கோகுல்னு சொல்லிட்டு போயிருவேன். அந்த ஊர்ல எவனாவது மாட்டிக்கிடுவேன். அப்படித்தான் ஒருத்தன் என் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அறந்தாங்கில இருந்து கேரளா போயிட்டேன். என்னை போட்டு பாடா படுத்துறாங்க. நான் என்னைக்கிட கணேஷ் போயில ஓட்டேன். ஏன் வினோத்? ஆனா என் தம்பிகள் எல்லாம் சோறு இல்லாமல் 3 வேளை இருந்துருவேன். லேடிஸ் பொம்பளைகிட்ட பேசாம இருக்க மாட்டேன். ஏன் லேடிஸ்ட பேசுறேன்? மைனா குஞ்சுக்கு சோறு வைப்போம். ஆனா இவங்கிட்ட ஒண்ணு சொல்ல முடியாப்பா, அகராதி மயிரா இருக்காங்க. நான் நல்ல கருத்துக்களை சொல்லுவேன், அதை கட் பண்ணிட்டு மற்றதை போட்டு விட்டுருவாங்க. அங்கேருந்து ஒருத்தர் மெட்ராஸ்ல இருந்து போன் அடிக்கிறேன். ஓம் சக்தி கோயில், ஓம் சக்தி மன்ற தலைவரா. நான் தூங்கி எந்திரிக்கிறேன். அவன் பேசின சிலாங்கே அள்ளிட்டேன். நோ என்ன நோன்றேன்? நோ நீ தான் எம்கேடா. நோத்தா பாடு. நான் பாடுன்னு சொன்னே பூங்காத்தேன்ட்டேன். கொத்தா உன்னை வஞ்சு நிற்கிறேன்டா, உன்னை வஞ்சு நிற்கிறேன். நீ என்ன சொன்ன? மேடையில் என்ன சொன்ன? ஓம் சக்தியை சொல்ற. பொம்பளை பேர வரமாட்டாட. ஓம் சக்தியில 500 பேர் கூட்டுவலன்னு என்னை அடிக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம், ஓம் சக்தியை எந்த சாமியோ இந்துக்கள் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டாம் என்றுதான் எம்கேஆர் சொல்றேன். ஓம் சக்தி ஆத்தா, ஓம் சக்திக்கு மாலை வர்ற பொம்பளை ஆட்ட பூரா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. 2026 பொம்பளை பூரா என்ன பண்றீங்கன்னா குத்தாட்டம் போட்டு வாங்கடி. அதுலயும் வந்து கட்டிப்பிடிடா, ஆல்மா டோல்மா, யமுனா நதி கரையோரத்தில் கண்ணாவந்தன் பூங்காவனம், இதை போட்டா வர சொல்லுச்சு. தம்பி வெதர் அந்துவங்க. பக்தியோடு ஒரு மனதோடு உள்ளம் குளிர்ந்து யாரு நீங்க எந்த சாமியை வேண்டினாலும் அந்த சாமி உன் வீட்டை விட்டு ஆயில் வரைக்கும் போகாது. யார் வேண்டா? கெடாவட்டுக்கு வர்றவன் சாமியை கும்பிடாம செவரோட்டிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானே. ஏன் என்னப்பா? உனக்கு ஊருனா என்ன ஊராட்ட என்ன? உன் மடைய அடைச்சு 14 நாளாச்சுரா. இந்த கிளம்பிட்டாரு எங்க அண்ணே. வானே எதுக்குத்தான் வந்த? பட்டாசு வெடிப்பதில் உங்க எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். நடந்த ஒரு உண்மை சம்பவம். பட்டாசு தொழிலை நம்பி சிவகாசி என்ற ஒரு மாநகரத்திலே அத்தனை தமிழ் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், அவர்கள் நல்லா இருக்க வேண்டும். ஆனால் பட்டாசு வெடிப்பது அகராதி மயிரா வெடிக்க கூடாது. எங்க ஊர் பக்கத்தில் நடந்தது. எங்க ஊரிலே ஒரு பணக்காரர் கோடீஸ்வரர் ஒரு ஊரிலே திருவிழா. அந்த கூட்டத்திலே அந்த ஒரு நபர் சொன்னார், இந்த ஊரு செலவை பூரா நான் ஏத்துக்கிறேன்னு 22 லட்சம் செலவழிச்சார். ஒரே ஆள் கர்ணே. அவருக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. அவர் வர்றாருன்னு 10,000 வெடி கொண்ட சரம் சீனி வெடியை உருட்டி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கண்ணு தெரியாம திர்றார்.
கண்ணில் அடிச்சு பிதுக்கு வந்து ஊதிட்டுறாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளுடைய நரம்புகள் வீக் கிருனே இருக்காங்களே. கல்யாணம் என்றால் என்ன? தொங்காஸ் இல்ல, ஓசுந்த பெபிகால் அது இல்லப்பா. எல்லாரும் கல்யாணத்தை காலித்தனமா நினைக்கிற. இல்லற வாழ்க்கையை ஈடுபடுவது கல்யாணம் அல்ல. நம்மளோட இந்த சந்ததிகள் போயிடக்கூடாது, வாழை கட்டி வாழையாக வாரிசுகள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் என்ற புனிதமான காட்சிகள் நடைபெறுது தமிழ்நாட்டில். வர வர பற்றிமன்ற மாதிரி கிளம்பிட்டேன். ஏன்னா கருத்து சொன்னா அங்கிட்டு போய் என்னைய நோத்தாங்கமான்னு வைறேன். இந்த கருத்து மசரை கேட்க வந்தா பொம்பளைய தடவுறதுக்கு தானே வந்தோம். அப்படித்தான் அன்னைக்கு ஒரு ஊர்ல உணர்ச்சி போட்டு பொம்பளைய தடவிட்டேன். 70 பேர் 60 கொம்பு நிற்கிறேன் லாரியில. அப்புறம் கடைசியில் சித்தி மகன் காலில் விழுந்தேன். உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? தொட முடியாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி எம்கேஆர் கட்டி பிடிச்சி ஆடினா அன்னைக்கு வேல்ராஜ் கேமராமேன் இல்ல. இன்னைக்கு ஜூம் பண்ணி எடுத்து புருஷனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். பாருங்க உங்க பொண்டாட்டியை இதை தொடறேன். எதையும் தொடல. பிள்ளைய பாருங்க 5.5 கிலோ ஆறுமையனும் அம்மா காணாம தெரியும். இடத்த புடிச்சிட்டேன். பசியோட அருமை தெரிந்த தாய்மார்கள் தான். வாழ்த்துக்கள் மேடம். நீங்க டெய்லி சமைக்கிறீங்களாக்க அது அப்ப. இப்ப இங்க இருந்து புருஷனுக்கு போன் அடிக்கிறது. எங்க இருக்கிய? அலங்காலம் நிற்கிறேன். வரும்போது ப்ரே ரைஸ் 1, உங்க மயனுக்கு புரட்டா. அப்பதான் நைட்டு குசை போட்டு படுக்கலாம். விளையாடுறாங்க. அவர் உடனே ஏ காமாச்சி அங்க சமையடி. ஏ சிலிண்டர் இல்ல. சிலிண்டர் ஏன் இல்ல தம்பி? இந்த விலை இதெல்லாம் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். விலை, அமௌண்ட், கூகுள் பே. விறக வட்டி சமைச்சா எங்க அப்பத்தா அன்னைக்கு சுவை இருந்தது. இவ்வளவு உயரமா இருக்கும். எங்க அப்பத்தா பட்டுக்கிழவி மண்பானையை வச்சு விறக தள்ளிக்கிட்டு பின்னாடி எங்க ஐயா தள்ளிக்கிட்டு இருப்பாரு. வைக்கல தம்பி. டவுல் மீனிங்ல நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு பிள்ள பத்தவனே பொம்பளையால இப்ப சொல்லுது, ஏ கார்த்திக் அவ்வளவுதான்டா. இந்த தமிழ் பேரே சொல்ல மாட்டேன்டா. ஏ கோப்தாங்கி. கோப்தாங்கின்னு எவனுமே இருக்க மாட்டேன். இருக்காங்களா? ஏ கவடு. பட்டப்பேர் கவடு. அவன் கவடு கிடையாது. அவன் தான் தமிழ்நாட்டில் வாவோடு. சோழி முடிஞ்சு. பெண்கள் பருவமடைந்தால் அன்றைய காலத்தில் குச்ச கட்டி விடுவாங்க. தாய் மாமே அங்கிருந்து வரும்போதே பண ஓலையை வெட்டிட்டு வந்துடுவேன். அவனுக்கு என்ன நீர் கசிவோ. பெண்கள்கிட்ட கேட்கிறேன், வயசுக்கு வந்தா என்னத்தை விளையாடுவாங்க? பல்லாங்குழி, தாயம், சிப்பிங்க, அம்மா அப்பா விளையாட்டு. ஆமா, இவன் எப்படி எத்தனை உங்களை குடிய கெடுக்க போறான் மயிருமே. என்னப்பா அவனை ஒரு அறாரடா. 3ஆவதான் படிக்கிறேன். டீச்சர்ல உண்ட. அவன் சொல்வதும் உண்மைதான். டீச்சர் என்று சொன்னான், உண்மைதான். சமீபத்தில் பேப்பரை பார்த்தேன், வீடியோவை பார்த்தேன். ஒரு டீச்சர் சந்துக்குள்ள வச்சு மாணவனை அடிச்சுக்கிட்டு. எந்த அடினே? வீட்டு பாடம் எழுதலேன். தம்பி நீங்க எந்திரிச்சு போறது. ஆடியன்ஸ் தான் அப்படி இருக்காங்கன்னா நீங்க காட்டி கொடுக்குறீங்களே. அப்ப நான் வாங்கி கொடுத்த உளுந்த வடையை கக்குங்க. எத்தனை நாடுகள் எத்தனை சண்டை ஓட்டாலும் ஏழை நான் எங்க சண்டை ஓட்டேன்? நான் இங்க சண்டை ஓட்டேன். ஒன்னும் பேச விட மாட்டானா. ஆனால் இந்தியாவை பார்த்து ஏன் பயப்படுது? தம்பி அவன் நல்லா இருக்கணும்டா. அவன் நல்லா இருக்கணும். என்னைய பார்த்து என்ன பயத்துக்கடா பயப்படுறாங்க? நான் தானடா உங்களை பார்த்து பயப்படுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வேலை பார்த்து விட்டேன். என்ன வேலை? போட்டோ எடுக்க வந்தவன் இப்படி இப்படி ஆட்டினேன். அவன் என்ன ரூல்ஸ் போடுறேன். எம்கேரண்ணே காலரை தூக்கி விடுன்றேன். செல்ல அப்படி வச்சேன். என்ன மயத்துக்கு நான் முன்னேற வந்தேன்.
அவன் கபடா இந்த வண்டால ஒரு நீக்குறோம். ஏன் அந்த பையன் பண்ணதை கேளு. இப்படி செல்ல வச்சு போட்டோ எடுக்கிறதுக்கு அவன் சித்திரவர்த்துறான்டா. அண்ணே சிரினேன்டேன் ஈண்டேன். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னேன், சீயோ இங்கே டவர் கிடைக்காதுன்னு போயிட்டான்டா. போட்டா எடுக்கிறதுக்கு என்னடா நோத்தா விட்டு டவர் பூரா அறிவு கொப்பளிக்கிறாங்க. உலகத்திலே மதுவை கண்டுபிடிச்சவன் யார்? அருமையான டைலாக். மதுவை கண்டுபிடிச்சது மதுபாலா. இவங்களை வச்சு இன்னைக்கு பொழப்ப ஓட்டிடுவேன். கணேஜ் கோயிலை கண்டுபிடிச்சவன் யாரு? கணேஜ மயன் கணேஜமூர்த்தி. போ ஏதாவது ஒண்ணு லூசா திரி. இல்ல இது நாடகமா ஏல கடையாடா? ஏலம் போடுறாங்க. ஒரு பாட்டு பாடிக்கிறேன் ப்ளீஸ் ப்ரோ. சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க ரெண்டு அண்ணன் தம்பி தானே? இந்த ரெண்டு பேரும் வாழ்த்துக்கள். கிருன்னே இருக்காண்டா, முறைச்சுக்கிட்டே இருக்காண்டா. அண்ணே இல்லையாப்பா? நான் தான் உனக்கு அண்ணன். உன் கல்யாணத்தை இந்த அலங்காநல்லூரே மெச்சுற அளவுக்கு வைப்பேன். ஒரு ரூமுக்குள்ளே தாலியை கட்டி விட்டு போயிட்டே. தென்பாண்டி எந்த நாடு? அது தமிழ்நாட்டுல சொந்த நாடு. தென்பாண்டி ராமன் நாடு. நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நாடு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சொந்த நாடு வென்று. ஏவுகணை என்ன செஞ்சா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம். ஏவுகணை என்ன செஞ்சா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம். ஏவுகணை நாயகனே எங்க இளைஞருடைய எழுச்சியே. உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா செல்லக்கலாம். தென்பாண்டி ராமன் நாடு அது தமிழ்நாட்டுல சொந்த நாடு. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி எந்த நாடு? எங்க தமிழ்நாட்டுல சொந்த நாடு. பின் மீது வானத்தில கணக்கே மீனா, தமிழக மண் மீது புகழ்துவினா. ஏவானத்தில கணையேவினா தமிழக மண் மீது புகழ்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கல்லா. உலக நாடு பயப்போடுது அந்த ஒத்த ஒரு தமிழனுக்கு. உலக நாடுக பயப்போடுது அந்த ஒத்த ஒரு தமிழனுக்கு. அவர் யாரு? அவர்தான் அப்துல் கலாம் என்று மாறுதட்டி பாடு. சாதி மதம் பாராமல் தமிழன் என்று சொன்னால் ஒன்று கூடுறீங்களே, நீங்க தான் தமிழ் உறவுகள். வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்துல் கலாம் சாகும்போது கடைசி வரை சொன்னார், நான் செத்தாலும் இளைய சமுதாயம் இந்த இந்தியாவை பார்த்து கொள்வார்கள். அவங்க நல்லா பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? ரோட்டில் போகிறது என்னன்னு பார்க்குறாங்க. கிரிக்கெட்டை பார்க்குறாங்க. ஐபிஎல் ப்ரோ என்னப்பா சிஎஸ்கே. டோனி இன்ன வரைக்கும் இறங்கல. ஏன் அவர் இறங்கல? விதி. போடா பேக்கூதி. ஏன் இறங்கல? வயசாயிருச்சுன்னு சொல்றான் பாரு.
வயசானாலும் சிங்கம் சிங்கம் தாண்டா. மக்கள் மத்தியிலே இடம் பிடிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தம்பி இங்க உட்கார்ந்துருக்கீங்க என்னப்பு அண்ணே பொன்னாட பத்தனமல்னே வாங்க. வினோத் வினோத் சொல்லி தாண்டா வினோத் பூரா கேஸ் போட்டிருக்காங்க. டாக்டர் தனசேகரன் சார்பாக 100 ரூபா. ஐயா 100 ரூபாய்க்கு அப்படித்தான் சொல்ல முடியுங்க. நீங்க மருத்துவராங்க, ஊசி போறவரா, டாக்டரா? ஒரு டாக்டர் 100 ரூபா தர்றீங்களே என்னங்க? எங்கள்கிட்ட மட்டும் ஒரு ஊசி ஓட்டா 5000 வாங்குறிய? கை தட்டலாம். விச ஊசியை போட்டுறாதீங்க சும்மா நகைச்சுவைக்காக. பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களும் அதற்கு உதவியா இருக்கிற அத்தனை உறவுகளும் 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். வாழ்த்துக்கள் ஐயா. உங்க 100 ரூபாயை 100 கோடியா ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் ஒரு 400 ரூபா கொடுங்க. அதுதான்டா ராகுல். அதுல சொல்லுங்க. மதுமிதா நெல் அறுவடை இயந்திரம், ராமநாதபுரம் மாவட்டம், செங்கப்படை. எங்கடா பஞ்சராய் நிக்குது? மதுமிதா கருதறுப்பு இயந்திரம், ராமநாடு, செங்கப்படை. ஓனரு செவில் அந்துவங்க. ஓனர் பேர் என்னண்டா செங்கப்படையா? ஓனர் பேர் என்னப்பா? விக்கி. உன் பேரு? நீ என்ன பண்ற அந்த வண்டியில? சரி போய் உள்ள போய் வண்டி ஓடு. வாழ்த்துக்கள். பயந்த ஓலாரவே நிக்கிறான்டா. கருதறுக்கக்கூடிய வண்டி வைத்திருக்கின்ற உங்க ஓனாட்ட நான் சொன்னோம்னு சொல்லுப்பா. சவுண்டா பாட்டை போட்டுக்கிட்டு கருது சுத்து கருது அறுக்கிறவன்னு ஏத்தி இறக்கிட்டு போயிருக்க. கருதறுப்பு வண்டிய சத்தம். எந்த கருது இயந்திரம் வைத்திருந்தாலும் எந்த வாகனம் வைத்திருந்தாலும் ரிவர்ஸ் எடுக்கும் போது மிக கவனமாக எடுங்கள். பொம்பளை நினைச்சு வந்திருக்காண்டா. இப்படி இப்படி வேணாம்டா நாடகம் என்னங்க? நம்முடைய தமிழகத்தின் பெருமையும் இந்த அகில உலகத்திற்கே பெருமை சேர்த்த நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய மறைந்த நம்முடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை சிறப்பித்து, எந்த ஒரு மனிதருக்கும் அந்த நாடு அமெரிக்காவை தவிர வேற நாட்டை சேர்ந்த எவருக்குமே அரை கம்பத்திலே கொடியை அவர்கள் பறக்க விட்டதில்லை. அப்துல் கலாம் அவர்கள் இறந்த பொழுது அந்த அமெரிக்க நாடை அவர்களுடைய விஞ்ஞான திறமையை பாராட்டி அரை கம்பத்திலே அந்த அமெரிக்க கொடியை பறக்க விட்டார். அவ்வளவு பெருமை வாய்ந்த நம்முடைய அப்துல் கலாம் அவர்களையும் இந்த தமிழகத்தின் பெருமையும் சிறப்பாக இந்த பாடல் மூலம் பாடி நம்மை மகிழ்வித்த அன்பு தம்பி, என் பேர் சுப்பு, சுப்பு அவர்கள், அன்பு தம்பி சுப்பு அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக ஐயா எனக்கு வச்ச பேர் சுப்பு என்கின்ற எம்கே. சுப்பு எங்க சுப்பு, ஆனா குப்புன்ற பேர் ஆடத்துக்கு வந்து தப்பு. ஆனா அந்த பேரு சப்புன்னு போச்சு. தப்பு. நம்ம மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. சதீஷ் அவர் வாவோடு ஓடுறான். அதனால எம்கேஆர் அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக இந்த பொன்னாடியை அணிவிப்பது. மருத்துவர்கள் எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டிருந்தால்தான் வருகின்ற நோயாளிகள் உடல்நலம் விரைவில் குணமாகும். சிரித்துக் கொண்டே இருக்கிறார். ஐயா துண்டை கொஞ்சம் உதறி போடுங்கய்யா. இது என்னங்கய்யா? நெல்லு மூட திறந்தது மாதிரி. வேற யாராவது ஒரு ஆள் போட்டு விடுங்க. அவர் சுத்தி வர்றதுக்குள்ள மணி 2 ஆயிரம். அக்கினி ஊர்வலம் வர்றாரு. உண்மையிலே ஐயா நீங்க மருத்துவத்துல என்ன ஸ்பெஷலிஸ்டுங்கய்யா? சக்கரை நோயா?
சக்கரை நோய். சுகர் வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? டொங்காசு சுகர் வரக்கூடாதுன்னா தப்பா பேசக்கூடாது. சரி, சரியா பேசணும். இருங்க. சரியா சாப்பிடணும். இது ரொம்ப அதிசயமா தெரியுது. நாட்டில் தப்பா பேசினா சுகர் வர. திங்கக்கூடாது. இந்த திங்கிறான் பாரு, தின்னி பயமே. எனக்கு மட்டும் குறா பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். என்னமோ டெய்லி வந்த மாதிரி தான் பேசுவேன். இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஆனா புதுப்பட்டி ஆவண்ணா தம்பிய வரும்போதே இங்கே பார்த்தேன். இந்த மக்களுடைய அன்பையும் ஆதரவையும். இந்த ஒரு துண்டு எனக்காக நான் வாங்கல, வெளியூர்லேருந்து வந்திருக்கின்ற எங்க அண்ணன் தம்பிகளுக்காக இந்த ஊர் மரியாதையை உங்க சார்பாக நான் ஏற்றுக்கொண்டேன். தம்பி, இதை நீங்களே கட்டிக்கொள்ளுங்க. ஈரத்துக்கு அப்படியே தெரியும். அவன் ஊர் நடு தொட்டிலே முண்டமா தான் குளிக்கிறேன். மைனா குஞ்சு. இந்த மருத்துவர் ஐயாவை நம்ம சொன்னோம்ல, இப்போ ஒருத்தர் வந்தார்ல ஐயா தனசேகர் ஐயா, எங்க பகுதியில் மானாமல் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஒன்று சொல்றேன். யாரையாவது மருத்துவமனையில் பார்க்க போனா போகும்போதே கேதம் கேட்கிற மாதிரி போய் தொலையாத. பொம்பளை எல்லாம் சொல்றேன், போகும்போது முக்காடெல்லாம் போடாதேத்தா. நீ முக்காடை போட்டுக்கிட்டு போய் ஒருத்தன் படுத்து கிடைக்க ஒரு இளவட்ட பையன், அவனுக்கு சும்மா இருமல் தான். அவ கிளவி முக்காடை போட்டுக்கிட்டு போய் தலைமாட்டில் உட்காந்து சொல்லியிருக்கு, இன்னைக்கு நம்ம என்ன ஏது நம்ம சாமி ஒன்னே கைவிட்டு சப்பு அப்படின்னு அவன் நினைச்சிட்டேன். சோழி முடிய போது போல கிளட்டு முண்டை ஒத்த கண்டாளி முண்டை போய் ஒரு இதெல்லாம் கவனமா பார்க்கணும். நான் நகைச்சுவை சார்ந்து விழிப்புணர்வுப்படுத்துவேன். எங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் நீ சொல்லக்கூடிய ஒத்த வார்த்தையில எந்த குணமாயிருமியா. ஒருத்தன் நெஞ்சு வடியில படுத்து கிடக்கான்னா நீ போய் சொல்லணும், என்னடா என்னன்னு நிமிந்தாள் வேலை பார்த்தேன், படபடன்னு வந்துச்சு, கொண்டு வந்து சேர்த்தாங்க மாதிரி வேலை பார்த்தேன். என்ன என்ன எங்கன்னு வலிக்குது, இங்க சுருக்கு சுருக்குண்டது, ஏய் வாயுடா நாளைக்கு சரியா இருமுடா அப்படின்னா அவன் அப்படி எந்திரிச்சு கணேஷ் வேலை போட்டு உட்காந்துருவேன். இவன் இங்கிருந்து போகும்போது சில பேர் உசி பேத்தி விட்டுறாங்க. என்ன பண்ணுது, இங்கன்னு குத்துது, குத்தக்கூடாது. ஆனா குத்தக்கூடாதுப்பா, என் சித்தப்பா குத்துச்சுல, அப்புறம் லேஞ்சு கட்டிட்டோம்ல அப்படின்ட்டா என்ன எவ்வளவு திமிரு மயிறு. எங்க மானாமதுரையில ஒரு மருத்துவர் ஒரு மனிதனை உயிர் பிழைக்க வைத்தார். நல்லா எல்லாரும் கேட்கணும். வரப்பு வெட்டிக்கிட்டு இருந்த விவசாயி, அந்த வரப்பு வெட்டிக்கிட்டு இருந்த அந்த தண்ணி அது வழியாக நல்ல பாம்பு வந்து காலில் கடிச்சு பிடிச்சு, பாம்பை பார்த்துட்டேன், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறா வண்டி கட்டி. மானாமதுரை சுந்தராசன் ஒரு டாக்டர் இன்னும் இருக்கார், யூடியூப்ல பார்ப்பார். அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு அந்த விவசாயி, ஐயா பாம்பு கடிச்சு பிடிச்சு கண்ணங்கரேர்னு கருணாக. அவரு என்ன கண்டாளிமனே, நீ டாக்டரா நான் டாக்டராடா, சொல்லு புஞ்சுவோம் பர்றா பணம் ஈக்கி குத்தி இருக்குடா அப்படின்ட்டாரா. உடனே அவன் அந்த விவசாயி சொல்லியிருக்காரு, பணம் ஈக்கியா, பாம்பு போச்சே, ஏய் பாம்பு பம்பு. திருப்பி அந்த விவசாயி பிழைத்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர் சொன்னாராம், உன்னை கடித்தது கருணாகன் தாண்டா, பாம்பு கடிச்சிருன்னு சொன்னா உடம்பு பூரா விசையேறி நீ இறந்திருப்ப, பணம் ஈக்கி குத்துன்னு சொன்னதாண்டா நீ புழைச்சன்னு சொன்ன. அவர்தான் பெருங்கொண்ட ஒரு மருத்துவர். அடுத்த வருஷம் எங்கிட்டாவது எங்கேயாவது நின்று வேண்டாம் பிச்சை எடுக்கிறது. இத்தனை கூட்டமும் இங்க வந்திருக்குன்னா இந்த நாடக கலை கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமையா நினைக்கிறேன். எம்கே ஒரு சிலர்லாம் சொல்றீங்க, எம்கேஆர் இந்த அவரு இவரு வந்ததுனால தானப்பா அப்படி கூட்டம் கிடையாதுங்கய்யா. எம்கேஆர்னு ஒரு கோமாளி வந்து ஒத்தையில இங்க கத்துனா கிளவி கூட வெளியே இருந்துட்டு விளக்க மாத்த எடுத்துட்டு வரும், அங்கிட்டு கத்துப்பா தன்னால மாத்திரை ஓட்டு படுக்க போறேன் கத்திக்கிட்டு.
எவ்வளவு பெரிய நாடக கலைஞனா இருந்தாலும் சரி, உலகமே பேர் வாங்கினாலும் சரி, இந்த 4 பேர் எடுத்து வச்சு ஒரு 3 பாட்டு பாடலைன்னா கொம்பாதி கொம்பை நடிகர் கூட வெளியே வர முடியாது. நீங்க தான் 4 பேர் இவ்வளவு உயர்த்தி பேசினே ஏன்ட்டே சம்பளம் கேட்கிறேன். இதேன்ற தாக்கு வினோத், அதையும் சொல்றேன். சொந்த எப்பாய் என் தம்பிகளுக்கு ஒன்று சொல்றேன், அப்பா அம்மா மட்டும் மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிறாதீங்கய்யா. உங்க பாதம் தொட்டு கேட்குறேன் ஐயா, அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாதுயா. நம்ம அன்பாலயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுகாதால அழுவீங்க. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு இல்லைன்னா அந்த குழந்தைக்கு அறுசுவை உணவு போயிடும். கையேந்து தகப்பே ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா இந்த குழந்தைகளுக்கு படிப்பு வர இருக்காது. தாய் தகப்பேன் தான் உலகம். ஆனா பெத்த தகப்பேன் தாயி உங்களுக்கு கால் பண்ணும் போது ராங் கால் மாதிரி தான் தெரியும். பெத்த தகப்பேன் போன் அடிக்கிறேன், இந்த காமெடியெல்லாம் வைரல் பண்ணி விட்டாங்க. தகப்பேன் போன் அடிக்கும் போது எப்படி சொல்லணும்னா, அப்பா சொல்லுங்கப்பா, என்னப்பா செய்யணும்? டேய் மாட்டுக்கு தவிடு இல்லடா, அலங்காநல்லூர் வாங்கிட்டு வாடா. போயிட்டு வரேன்ப்பா, நீங்க படுங்கப்பா மாத்திரையை போட்டு, வயசான காலத்தில் சொல்றேன் தேண்டா மயன். அப்பா போன் அடிச்சோடனே தவிடு வேணும். ஏய் என்ன தவிடு, அம்மா சோற வச்சிருக்க கரைச்சி ஊத்துப்பா. என்ன மயிர் மாடு தவிடு திங்குது, நேத்து வச்சே மாடு விக்கிக்கிருச்சு. என்னமோ இவன் வந்து ஓசை வச்சு ஊட்டி விட்ட மாதிரி. பெத்ததாய் தப்பன் போன் அடிக்கும் போது எரிச்ச மசனாகத்தான் இருக்கும். காரணம் ஓன் கம்பு கூட்டு மசர் அப்படி ஹீட். ஆனா இதுவே காதலிக்கிற லவ்வர் அடிக்கட்ட சார்ஜே இல்லாட்டாலும் பேசுவேன். ஏய் லேடிஸ் போன் அடிச்சா தம்பிகளுக்கு சொல்றேன், அந்த பிள்ளை சாப்பிட்டோம்னு சொல்லும், சரிதான்னு வச்சு தொலை, வைக்க மாட்டேன். எப்படி பேசியா மட்டும் எல்லாரும் கவனிங்க. அந்த பிள்ளை அடிக்க, ஹலோ சுனித், சுனித்னு எவனும் இருக்க மாட்டால, சுனித் சுனித் அடிச்சு சாச்சு. அது போன் அடிக்கும், ஏ சுனித் என்னடா பண்ற? பார்த்தா வேலிக்கல்ல உட்காந்து வெளியே இருந்துக்கிட்டு இருப்பியா, அடிச்சு விடியாம பாரு, ஜிம்முல இருக்கண்டா, இங்க முக்குவேன். ஏய் ஏய் என்ன சுனித் முக்குற? தம்பூர்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்தா சீமக்கல்ல மண்டி ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பியா. அந்த இது வேற நாடகமா பிட்டு படம். உடனே அது சொல்லும், சாப்பிட்டியாடா? இவே ஏ மறுபடியும் என்ன கேஸ் டைட் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட கேட்பியா, நீ சாப்பிட்டியாடா? அது சாப்பிட்டா, சாப்பிட்டா மயிறு மையம் வைக்க வேண்டியதானே. அப்படியே என்ன அரிசின்னு டீக்கே நவாப்பு, அது விலை கூட. ஆனா இவனு நானும் டீக்கே பிராடுதேன், பார்த்தா ரேசரிசியை கல் பறக்கிட்டு இருப்பாங்க. திருப்பி வைப்பானா வைக்க மாட்டேன். சிலிண்டரா ஸ்டவ்வா? அந்த பிள்ளை கேஸ், எங்க வீட்டுல கேஸ் தான். பார்த்தா அவங்க அம்மா ஊதாங்கொலையை வச்சு ஊதிட்டு கிடக்கு, தொலைஞ்சு போக அடுப்பு பிறகு நனைஞ்சு பிடிக்கல, புரி புரி புரின்னு திருப்பி வைக்க மாட்டேன். குழம்பு என்னன்றுவேன், சாம்பார், சாம்பார்ல முருங்கக்காய் ஓட்டையாண்டுவேன். 3 மணி நேரம் பேசுவேன், கடைசியில் பார்த்தா அவன் போற பசு வயிறு நடந்து தெரிவாங்க. காதலிக்காத இளைஞர் கிடையாது. முதல் காதல் செய்வது யாரை என்றால் தாய் தகப்பன் தான் உண்மையான காதல். காலையில சித்திரை 1ஆம் தேதி எங்க அப்பா அழகு மலை, நாங்க பெரிய கோடாங்கி சாமியாடி தீத்தாட வர்றாரு எங்க அப்பா. ஆனா முதல்ல தீத்தாட போகும்போது அலர் கோயில் எங்க ஐயா முனியாண்டி கூட்டு போவார். 10 மணிக்கு ஏறுவோம் அலர் கோயில் கீழே இருந்து, குரங்கா ஓடியாரு. இன்னைக்கு பார்த்தா ஒண்ணுக்கு இருக்கிற இடத்துல ஆம்பளையும் பொம்பளையும் ஓடியாரு. பாலா கோலா அந்து போக என்ன வாழா இந்த இடத்துல. அதை கொண்டு வந்து தலையில வைங்க. இது என்ன பண்ண புடச்சு தரவா? அழகாபுரி ஆட்டோ அபி மேல சின்னம்பட்டி நித்திஷ் சார்பாக அன்பாலயத்துக்காக ஒரு சுப்ப அரிசி. மறக்க முடியாத நல்ல மனிதன். வாங்க, இந்த மனிதன்
எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவரை தெரியும். நீங்கள் இருக்கிறது அலங்காநல்லூர் தானே? அலங்காநல்லூர் ஸ்ரீதர் ஐயர். இது வாயை அரைஞ்சிருவேன். உள்ளே நண்பன். நான் அங்கே அன்பாலயத்திலே ஒரு போராட்டத்திலே இருந்தாலும் அந்த போராட்ட களத்திலே எத்தனை உறவுகள் கைகோர்த்தாலும் மிக 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 ஒரு இரக்க சிந்தனை உள்ள ஒரு பிராமண வயிற்றில் பிறந்த பிள்ளை இங்கே தான் பார்க்க. இந்த மனிதன் நிறையா அங்கே இருக்க குழந்தைக்கு சமீபத்தில் சைசான்ற ஒரு குழந்தை ராமநாட்டிலிருந்து ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் வந்து என்னிடம் 7 வருஷம் ஆச்சு. அந்த குழந்தைக்கு என் தங்கச்சி மக சடங்கு களிச்சேரி கிராமத்தில் நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் வான வேடிக்கையோடு அண்டா கிண்டா கடையா பிடிச்சிட்டு போகும்போது அந்த சைசான்ற ஒரு குழந்தை என்னை கேடுச்சு. அந்த மாதிரிலாம் எனக்கு செய்வீங்களா மாமா, எனக்கு யார் இருக்கான்னு கேட்டுச்சு. ஆனால் நூற்றுக்கணக்கான தமிழ் உறவுகள் உனக்கு மாமே இருக்கான்னு அதை செஞ்சு காமிச்ச எம்கே. அந்த குழந்தைக்காக தோடு எடுத்துட்டு வந்த ஒரு தங்க மகன்னா ஸ்ரீதர் ஐயா. வாழ்த்து, மறக்க மாட்டேன். நன்றி. தொடரட்டும் உங்க சேவை. என்னையாரும் ஓதிக்கிட்டு தானே இருக்கு. அன்னைக்கெல்லாம் 3 மணிக்கு போன் அடிச்சு ஓம் மிஸ்ரே ஐயா நான் எம்கேஆர் அதான நான் யாகம் நினைச்சிட்டேன். என்னையாரும் என் அன்பு தம்பிகள் எல்லாம் இந்த வாழ்க்கையிலே நீங்க எல்லாம் ஜெயிப்பீங்க. எல்லாத்தையும் திறமை இருக்குப்பா. படிச்சதுக்கு அப்புறம் தன் குடும்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுதோ அங்கே நீ உதவி செஞ்சேனா நீதான்டா கர்ணே. யாரு உதவி செய்யற? பல கோடி வீடு கட்டி அதுல இருந்து BMW கார்ல வெளியே வர்றாரு. எதிர்த்தாப்புல ஒரு கூரை வீடு இருக்கு. அந்த கூரை வீட்டுக்கு 1 லட்சம் கொடுத்தா அவன் நல்லா இருப்பேன். தினமும் பார்த்து கொண்டுதான் கோடீஸ்வரர் செல்றாரு. இந்த உலகத்திலே கடைசி வரைக்கும் ஏழை ஏழைதான், பணக்காரன் பணக்காரன். ஆனால் பசியோட அருமை யாருக்கு தெரியும்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி எவன் காசுக்கு ஆசைப்படாம இருக்கான் பாரு என் தமிழன். இங்க உட்கார்ந்துருக்க நிக்கிற எங்க அண்ணன் தம்பிக்கு தான் தெரியும். ஆனா இவங்கள்ட்ட எல்லாம் கோடிக்கணக்கில் இருந்துச்சுன்னா எத்தனை பேர்த்த வாழ வச்சிருவாங்க இவங்கெல்லாம். அகராதி மயிராவே பேசிக்கிட்டாங்க. கருத்து சொல்லி நான் மைத்த புடுங்கினேன். கணேஷ் போயிலையா? கணேஷ் போயிலே தம்பி மைனா கொஞ்சம் செத்து போச்சு இருனே. கணேஷ் போயிலே போடுவத நாள் கேன்சர் வருது. ஏன் அது வேறு கேன்சர்? இவன் காமெடி பின்றான்டா. ஏன் கேன்சர்? கேன்சர். இப்ப கேக்குறேன் எதுக்கு கிட்னி? கிட்னி இவங்கிட்ட பேசவே விடாது. எதுல விட்டேன்? நாளைக்கு வாங்கப்பா. அகராதி பயமை. எனக்கு மதுரை மாவட்டமா இந்த அக்கா பயந்துருச்சு. அது பாவ சாவியை வச்சுட்டு வந்துட்டியாத்தா. அலங்காநல்லூர் ஒன்றிய புதுப்பட்டி கிராமத்திலே எழுந்து அருள்பாலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணன் கோயிலுக்கு நாடகத்துக்கு வந்திருக்கிறான் ராதாகிருஷ்ணன். கைதட்டலாம், நல்லதுதான். ராமகிருஷ்ணன் கோயிலுக்கு நடிக்க வந்திருக்கின்றார் ராதாகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் திருக்கோவில் ஒரு கைதட்டு நானே தட்டிக்கிறேன். ஏன்னா பருப்பு வேகலை. ஏன் கைதட்டு தெரியுமா? 1 வருஷம் 2 வருஷம் திருவிழா வச்ச ஒவ்வொரு ஊரு அக்கா கிடக்கு. 75ஆம் ஆண்டு விழா. 75 ஆண்டுனா எங்க பெரியவங்க எவ்வளவு அந்த ஊரை கண்ணியம் கட்டுப்பாடோடு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திருப்பார்கள். இந்த பெரியவர் பாதத்தை வணங்குற எம்கேஆர். அதுல ஒரு 7 பெரியவர் கைதட்டல. அவ்வளவு திமிரு. வணக்கம்ப்பா சித்தப்பு. என்னப்பா மயனை காத்து தோச்சுடுறா, காத்து துறா. பேர் சேர்க்க வந்தியாடா? அப்பா தம்பி அட நோக்கா மக்கா நீக்கிறோல இருந்து குஞ்சு எடுத்தியா? ஏய் வாவோட அத்துருவேன். முன்னாடி முடி இருந்தா சிறகு போடும், மொட்டையை அடிச்சிரு. வாடா
வாங்க மாட்டேன் காசு. தம்பி சூத்தரிச்சு போவேன். அண்ணன்டா. தமிழ் செக்ஸ் வீடியான்னு சொல்லு. இல்லடா டேய், உன் பேர் என்ன? இது சொல்லு. அலெக்ஸ் பாண்டியன். வெரி ப்ரௌட் ஆஃப் ப்ரோ. அப்பா சித்தப்பா ஒரு நிமிஷம். அவங்க அன்புக்காக தம்பியை வந்திருக்காங்க, அன்பாலயத்துக்காக. இன்னும் யாரும் வர மாட்டாங்கப்பா. ஆமா இதே லாஸ்ட். தம்பி போய் தீக்குள்ளி. இங்க வேணா. உண்மையிலே தமிழுடைய வீர விளையாட்டு பேரு போனது அலங்காநல்லூர், பாலமேடு, தமிழ்நாட்டே சொல்லலாம். அந்த வீர விளையாட்டினுடைய பணியை போட்டு வந்த என் தம்பி, இந்த காளைக்கு எம்கேஆர் கும்பிடுறேன். நீ மாடு பிடிப்பியாப்பா? அப்ப அங்கிட்டு போட முண்டை. எவ்வளவு அகராதியா? நான் பிடிக்க மாட்டேன். விமலா ராதாகிருஷ்ணா, சின்ன இளந்த கோலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். அவங்க பேரா தானா? விமலா ராதாகிருஷ்ணன், சின்ன இளந்த குளம் உறவுகள் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக 501 வாழ்த்துக்கள் தம்பி. வாங்க தம்பி. அவனை பின்னாடி உட்காரும் போது கவனமா இரு. சூத்த கடிக்கிற மாதிரி இருக்காண்டா. 501 தம்பி. உன்னை சாச்சி விட போறாங்க. ஆனா எத்தனை ஆல்ரவுண்ட பார்த்திருக்கேன். இவனை நல்லா பாருங்களேன். கோட்டை ஒரு கணேசன் சாரதி ஓட்டுற மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. வாழ்த்துக்கள். 75ஆம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு புதுப்பட்டி கிராமத்தார்கள் ஒன்று சேர்ந்து தாய்மார்கள் அன்போடு இந்நாடகம் இந்த கிராமத்திலே சிங்கார கலையரங்கத்தை நீங்க நடத்தினாலும் வெளியூர்ல இருந்து நாங்களும் இந்த மண்ணுக்கு வந்து ராமகிருஷ்ணனுடைய அருள் பெற்று உங்கள் அன்பையும் பெற்று செல்கிறோம் என்று வருகை தந்து உள்ளே வெளியூர் என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன், நடிப்பு மன்னன். தமிழ்நாட்டில் ஆளே கிடைக்கல. சப்பான் முருகன் எனது அன்பு மாப்பிள்ளை செந்தமிழ் செல்வம் அவர்கள். வேளன், பிறகு வேடன், விருத்தன். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய அன்பு சகோதரி. கோவை மாநகரத்திலிருந்து கொங்கு மண்டலத்திலிருந்து எல்லாத்தையும் வாழ வைத்த என் தாய் மீனாட்சி. எல்லாருமே இங்க மதுரை சார்ந்தவர்கள். மீனாட்சியினுடைய அருள் பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். கோவை சித்ரா அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்திலே ஆசிரிய பெருந்தகை. பெற்ற தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் என்றால் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான். இங்கே வந்திருக்கின்ற அவரும் ஆசிரியர் தான். என் அன்பு தம்பி தங்கப்பாண்டியன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டார்கள். 6 மணிக்கு கலையரசு, 5 மணிக்கு பொன்ராசு, 3 மணிக்கு பவுன்ராசு. என் அன்பு தம்பி திறமையான ஒரு குரல் வளம். அது இருந்தா மட்டும் பத்தாது. பார்க்கக்கூடிய உறவுகளை ஈர்க்கக்கூடிய அந்த வளம் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் ஆறுமணியத்திலே சொல்லிக்க முடியும். என் அன்பு தம்பியே, இந்த புண்ணிய பூமியிலே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. உங்க குரலை வைத்து நான் இப்படி கைதட்ட சொன்னா தட்டுவாங்க. ஏன்னா பூரா பெரிய தமைங்க சித்தப்பாமைங்க. ஒரு செவரொட்டிக்கு அடிச்சுக்கிறோம். செவரொட்டி தான் பவர். ஆனால் நான் கைதட்ட சொல்லாம நீங்க கைதட்டு வாங்கன்னு இன்னைக்கு ப்ளீஸ் ப்ரோ. அது உங்க திறமை. கை தட்டினாங்கன்னா நீங்க என்ன வேணா கேளுங்க. அவனை கூட மண்டி ஓட சொல்றேன். ஆவியம் மனிதாவியம் விளையாடுங்க. அப்படி கைதட்ட அவங்க சுணங்கி விட்டாங்கன்னா சொல்லாம கொள்ளாம பெட்டியை வச்சுட்டு கருவில் விழுந்து ஓடிடுங்க. காலையில உளுந்த வடை தட்டுறதுக்கு இங்க வருவேன். என் அன்பு தம்பி கைதட்டு வாங்குமா? இந்த மாடியில இந்த மாடு வெளியேறுமா இல்ல புடிவிடுமா? பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகில் உள்ள மக்கனாக்குண்டு மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல். ஹலோ ஹலோ
பொண்ணு போல ஆத்தா என்ன பித்து போட்டா என்ன பித்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது பொண்ணு போல ஆத்தா என்ன பேத்து